ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹெல்த்தியான டேஸ்டியான முளைக்கட்டின பச்சைப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஸ்டஃபிங் சப்பாத்தி தாங்க செய்ய போகிறோம். முளைக்கட்டின பச்சைப்பயிறுனாவே அதில் ஏராளமான சத்துக்கள் அடங்கியிருக்குங்க. அதில் நம்ம சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்றப்ப ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தியாக சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சப்பாத்திக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், முளைக்கட்டின பச்சைப்பயிறு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 10லேருந்து 12 மணி நேரம் இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் சுற்றி வச்சோம்னா இந்த மாதிரி சூப்பரான முளைக்கட்டின பச்சைப்பயிறு நமக்கு ரெடி ஆகிடும். நாம் இப்போது முளைக்கட்டின பச்சைப்பயிரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அதை நம்ம அரைச்சிக்க போகிறோம். பல்ஸ் மோடில் அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. விட்டு விட்டு அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போது கொஞ்சமாக பெரிய வெங்காயம், மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. பொடியாக நறுக்கிக்கோங்க. 2 உருளைக்கிழங்கு நான் மீடியம் சைஸ் நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பச்சைப்பயிரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 1/2 ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுத்ததாக நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கறி மசாலா 1/2 ஸ்பூன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா பிரட்டி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கிற பச்சைப்பயிறு பச்சைப்பயிரை போட்டுட்டு நல்லா பிரட்டி விடுங்க. நம்ம இதை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாங்க. நல்லா ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது வேக வச்சிருந்த உருளைக்கிழங்க இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். இந்த சப்பாத்தி ஆறினாலுமே நல்லா சாஃப்டாகவே தாங்க இருக்கும், ஹார்டாக இருக்காது. அதனால் தாராளமாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு பேக் பண்ணி கொடுத்து விட்டுடலாம். தேவையான அளவுக்கு தூள் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. உருளைக்கிழங்கும் பச்சைப்பயிரும் நல்லா நைஸாக கோட்டிங் ஆகணுங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஸ்மேஷர் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மசித்தோம்னா நல்லா நைஸாக பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நமக்கு ஸ்டஃபிங்கு. இப்போது ஃபைனலாக இதுக்கு நம்ம மல்லித்தழை பொடி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் நல்லா சூப்பராக வருது. இதை நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறின பிறகு இதை சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருண்டை பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்திக்கு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிற மாதிரி. பாருங்கள், உருண்டை பிடிக்கும் போது இந்த மாதிரி கரெக்டாக வரணும். அப்போ தான் நம்ம ஸ்டஃபிங் வெளியில் வராமல் கரெக்டாக உள்ளவே இருக்கும். இந்த பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் 5 பால்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சதை எடுத்து மறுபடியும் இன்னொரு டைம் நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது 4 சப்பாத்தி மட்டும் போட்டுக்கலாம். அதனால் 4 உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். இப்போது வர கோதுமை மாவு வச்சு தான் நம்ம தேய்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ரவுண்டாக சின்னதாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம ரவுண்டாக தேய்ச்சிட்டு ஸ்டஃபிங் உருண்டை பிடிச்சி வச்சதை எடுத்து வச்சுட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மேலே மடிப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி நம்ம இப்போது மடிச்சுக்கலாம். ரவுண்டாக இதேமாரி ஃபுல்லாக மடிச்சுட்டு நம்ம மேலே இருக்கிற மாவு மட்டும் பிடிச்சி இந்த மாதிரி சுற்றினோம்னா எக்ஸ்ட்ரா மாவு வந்துடும்.
எக்ஸ்ட்ரா மாவை தனியாக எடுத்துருங்க. இப்போது மறுபடியும் கொஞ்சமாக வர மாவு தூவிட்டு ரவுண்டாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது மெதுவாக தாங்க நம்ம அழுத்தம் கொடுக்கணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம்னா ஸ்டஃபிங் வெளியில் வந்துடும். வெளியில் வராத அளவுக்கு நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கணும். ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க வேண்டாம். தேய்ச்சி வச்சதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி மீதி இருக்கிற 4 சப்பாத்தியும் நம்ம தேய்ச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம். நல்லா கல் ஹீட் ஆனோடனே நம்ம ஒரு சப்பாத்தியை போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் நெய், ஆயில் இல்லைனா பட்டர் எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போது பட்டர் போட்டு காட்டுறேன். இப்போது மறுபடியும் திருப்பிட்டு இன்னொரு பக்கமும் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் சப்பாத்தி எது செஞ்சாலுமே சாஃப்டாக தாங்க இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதுவும் பச்சை பயிரில் நம்ம செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஸ்டஃபிங் உள்ளே வச்சு செஞ்சதுனால இது நல்லா புசு புசுன்னு வரும் பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்த சப்பாத்தியும் போட்டுக்கலாம். சமைக்கிற நமக்குமே இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. நல்லா சப்பாத்தி புசு புசுன்னு சூப்பராக வரும். வாசமும் சூப்பராக இருக்கும். இது நமக்கு வராது, எங்கேனாவது மிஸ்டேக் ஆகிடுமோங்கிற பயமும் வேணாம். ரொம்ப ஈஸி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க நீங்களும். இப்போது இதுக்கு ஒரு தயிர் பச்சடி ரெடி பண்ணிடலாம். தயிர் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக, தூள் உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. அடுத்ததாக லைட்டாக மிளகுத்தூள், லைட்டாக மிளகாத்தூள், ஒரு 2 புதினா இலை மட்டும் பொடியாக நறுக்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு சூப்பரான தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சுங்க. இது வெறும் சப்பாத்தியாகவே சாப்பிட்டுக்கலாம். இல்லைனா தக்காளி தொக்கு, தேங்காய் சட்னி, இது மாதிரி எது வேணாலும் வச்சும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் இதுக்கு முன்னாடியே நான் பன்னீர், வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஸ்டஃபிங் சப்பாத்தி போட்டிருக்கோம் வீடியோஸ் ஆல்ரெடி. நான் வீடியோவோட கடைசியில் நான் லிங்க் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.